வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரியே ஒரு வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 8 நாள் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி 8 நாளைக்கு 40 திட்டங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிளான் பண்ணது 6 நாளைக்கு தான். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால என்ன பண்ணியிருக்கோம், 8 நாளுக்கான ஸ்கீம்ஸை நம்ம முடிச்சிட்டோம். 40 திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிளான் பண்ண மாதிரியே சண்டே வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 40 திட்டங்கள் இருந்தும் உங்களுக்கு 15 கேள்விகள் இப்போ எடுத்துருக்கேன். ஸோ 15 கொஸ்டின் தான் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 40 திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு எப்படியும் 400 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஆனால் இந்த 15 கேள்விகள் அப்படிங்கிறதே என்ன தான் உங்களுக்கு போதுமானது தான் இல்லை. அந்த 15 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம லைவ் டெஸ்ட்டாக கொண்டு போகலாம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் லைவ் டெஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கோ லைவ் கிளாஸ் எடுக்கிறதுக்கோ நமக்கு இப்போதைக்கு நேரம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஜிகே கேட்குறீங்க, சார் ஜிகே அந்த மாதிரி எனக்கு பாலிட்டி எக்கனாமி லைவ் கிளாஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமே அதை கொடுப்போம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம பாலிட்டி அப்புறம் தமிழுக்கும் போட்டுட்ருக்கோம். ரொம்ப சீக்கிரமாகவே யூனிட் 9 எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? தமிழில் வந்து சில கேள்விகள் வந்து பழைய கொஸ்டின்லேயே தப்பாக தாங்க இருக்குது. கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, சார் இதுக்கு இதான் சார் ஆன்சர், இதான் சார் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பழைய கொஸ்டினே கொஞ்சம் சில கொஸ்டின்கள் வந்து தப்பாக இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம போடணும் இனிமே. அதே மாதிரி பாலிட்டிலையுமே என்னது ப்ரீவியஸ் கொஸ்டினில் சிலதுக்கு ஆன்சரே சிலதெல்லாம் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம சரி பண்ண முடியும் எந்த மாதிரி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த 8 நாட்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிறத யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸோ இந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள விதத்தில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சார் நான் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, எடுத்தோன்னே வீடியோக்கு போயிடாதீங்க. கீழே ஓகேங்களா, நீங்கள் அடிக்க ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டு போயிடாதீங்க. எப்படி நான் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மொத்தமாக இதில் 15 கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த 5 செகண்ட்ஸில் உங்களால் எவ்வளோ 5லேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு நோட்டையும் ஒரு பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை, ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன். ஓகேங்களா? 1 2 3 4. ஓகே, நோட்டும் பேனாவும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் நான் வாசிச்சுட்டு 4 ஆப்ஷனை சொல்லுவேன். எது ஆன்சரோ என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோட்டில் அதை ஆவண்ணா ஈனா இன்னா. ஓகே, அது மாதிரி 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் வந்து எந்த ஆப்ஷன் நீங்கள் குறிச்சுங்க. கடைசியாக 15 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விடை அடிச்சிங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை, எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் அந்த 8 நாள் வந்து திட்டங்களை வந்து சரியாக கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், டெஸ்ட்டு 1 13ஆம் தேதி நடக்குது. திருக்குறள் கவனிங்களேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். சரிங்களா? நீங்கள் எதை எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த எண்ணத்தை உடையவர்கள் நீங்கள். மன வலிமை உடையவராக இருந்தால் நீங்கள் எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிப்பீர்கள். அதுதான் திருக்குறளுடைய அர்த்தம். ஸோ நீங்களுடைய எண்ணத்தை எப்பயுமே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப திறமையாகவும் உங்களுடைய மனசில் அதை ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப மன வலிமை உடையவராக இருந்தால் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஆனால் அந்த எண்ணத்தை எண்ணக்கூடிய நீங்கள் முதல்ல அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் திருக்குறள் சொல்லுது. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நோட்டும் பேனா எடுத்து வச்சுங்க. இந்த 15 கொஸ்டினுக்கும் எத்தனை ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இல்லை, யாருக்காக அந்த திட்டங்களை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்காக. ஆப்ஷன் பி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டதா. ஆப்ஷன் சி பெண்களுக்காக தொடங்கப்பட்டதா. இல்லை ஆப்ஷன் டி இராணுவ வீரர்களுக்காக தொடங்கப்பட்டதா. யாருக்காக தொடங்கப்பட்டது சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கான அந்த 5 செகண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஓகே, 5 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்ன்றது யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா இராணுவ வீரர்களுக்காக தொடங்கப்பட்டது. முன்னாள் இராணுவ வீரர்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் டெல்லி அப்படிங்கிறத கரெக்டான ஒரு விடை. ஓகேங்களா? முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இது. 1 கோடி ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கடன் உதவி கொடுப்பாங்க தொழில் தொடங்குறதுக்காக. இல்லை, அது போக உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கும் என்ன பண்ணுவோம், இது பயன்படும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் தொழில்முறை திட்டம். ஆப்ஷன் பி தொல்குடி திட்டம். ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஆப்ஷன் டெல்லி வளர் திட்டம். என்னது ஆப்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க
அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தான் ஓகேங்களா. ஆயுதிராவிட குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த தொல்குடி திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களுக்கான என்னது அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான திட்டமாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்படுத்தினா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா, குறிச்சுங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது கேள்வி, ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஆப்ஷன் ஏ தருமபுரி, ஆப்ஷன் பி நீலகிரி, ஆப்ஷன் சி கோவை, ஆப்ஷன் டெல்லி பார்த்தீங்கன்னா மதுரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா உங்களுக்கு நீலகிரி தொட்டப்பட்ட ஊராட்சி தான் அவங்க தொடங்கியிருப்பாங்க. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யறதுக்கான திட்டம் ஓகேங்களா. ஸோ இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க என்ன பண்ணிடுங்க, அதை போய் பார்த்துருங்க. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் 40 ஸ்கீம்ஸ்க்கும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் இல்லை. அதனால் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவை இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மக்களின் குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்கான இலவச உதவி எண் எது ஓகேங்களா. மக்களின் குறைகளை கேட்டு சரி செய்வதற்கான உதவி எண் என்ன? ஆப்ஷன் ஏ பாருங்கள் 1100, ஆப்ஷன் பி 181, ஆப்ஷன் சி 10, 11, ஆப்ஷன் டெல்லி பார்த்தீங்கன்னா 12, 14 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. மக்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்கான இலவச உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1100 அப்படிங்கிறதாங்க. அதாவது முதல்வரின் முகவரி அப்படின்னு திட்டம் கொண்டு வந்துருப்பாங்க இல்லைங்களா. எல்லா குறைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து இலவசமாக உதவி என்னென்னா 1100 அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5வது கேள்வி, அழிந்து வரும் மரபுசார் கைவினை கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய திட்டத்தின் பெயர் என்ன? இல்லை, அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினை கலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் புத்துயிர் கொடுக்க மாதிரி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ வளர் திட்டம், ஆப்ஷன் பி முதலின் புத்தாய்வு திட்டம், ஆப்ஷன் சி ஸ்டார்ட் அப் தமிழா, ஆப்ஷன் டெல்லி பார்த்தீங்கன்னா நீயே உனக்கு ராஜா. ஸோ உங்களுக்கான அந்த 10 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அழிந்து வரக்கூடிய மரபுசார் கைவினை கலைகளுக்கு புத்துயிரளிக்கக்கூடிய திட்டத்தோட பேர் என்னன்னா நீயே உனக்கு ராஜா அப்படின்றதாங்க. நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிறதான். மிச்சம் இருக்கக்கூடிய வளர்னா எம்எஸ்எம்இக்கு உதவி செய்யக்கூடியது. முதலின் புத்தாய்வு திட்டம்ங்கிறது என்னது, அது இளைஞர்களை வச்சு பசுமை இதை ஏற்படுத்துறதுக்கு. ஸ்டார்ட் அப் தமிழ்ன்றது தொழில் நிறுவனங்களுக்கான. ஓகே, அடுத்து வந்துருங்க. அடுத்த 5வது கேள்வி, சாரி அதே கொஸ்டின் திருப்பி வந்துருச்சு. 6வது கேள்வி, சாரி 6வது கொஸ்டின், மிகவும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மிகவும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கான அந்த 10 செகண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது தான் சரியான விடை இல்லை. 5 லட்சம் ஏழை குடும்பங்களை 2 வருஷத்தில் மீட்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறைந்த வாடகையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு டிராக்டர்கள், அதாவது டாக்டர் கிடையாதுங்க, டிராக்டர் ஓகேங்களா. டிராக்டர் தான் அப்படி தப்பாக போட்டிருக்காங்க. டிராக்டர், கலப்பை மற்றும் பசுந்தாள் உர விதைகளை, கொஞ்சம் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஓகேங்களா. பசுந்தாள் உர விதைகளை விநியோகிக்கும் திட்டத்துடைய பேர் என்ன கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முதலின் பசுமை புத்தாய்வு திட்டம், ஆப்ஷன் பி ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், ஆப்ஷன் சி மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம், ஆப்ஷன் டெல்லி காவல் கரங்கள் திட்டம். ஸோ உங்களுக்கான அந்த 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம்ன்ற திட்டம் தான். குறைந்த வாடகையில் உங்களுக்கு டிராக்டர் கலப்பையெல்லாம் கொடுப்பாங்க, பசுந்தாள் உர விதைகள் வழங்குவாங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நோட் எடுத்து மறக்காமல் என்ன பண்ணிங்க, ஆன்சர் குறிச்சிட்டே வாங்க. அடுத்த கொஸ்டின், பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை தவிர்க்கக்கூடிய வகையில் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 23 அப்படிங்கிறதாங்க சரியான விடை. ஸோ பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க விதத்தில் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டது 2021 டிசம்பர் 23 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதம் போற்றுவோம் மனிதநேயம் காப்போம் என்பது எந்த திட்டத்துடைய அடிப்படை கருப்பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காவல்கரங்கள் திட்டம், ஆப்ஷன் பி முதல்வரின் தாயுமானவர் திட்டம், ஆப்ஷன் சி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், ஆப்ஷன் டெல்லி இமைகள் திட்டம். எந்த திட்டம்ன்றதை உங்களுடைய நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கான செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல் கரங்கள் திட்டம் தாங்க. ஓகேங்களா, 2021 ஏப்ரல் 21 தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இது என்ன நோக்கம்னா கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மீட்டு சிகிச்சை கொடுக்குறதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த முதலை காவல் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் அது சரியான ஒரு விடை, காவல் கரங்கள் திட்டம். ஞாபகம் வச்சுங்க. இதில் தான் உங்களுக்கு அடிப்படை கருப்பொருள் மனிதம் போற்றுவோம் மனிதநேயம் காப்போம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 9வது கேள்வி. பழங்குடியின பகுதிகளில் சாலை குடிநீர் வசதியை 4 வருஷத்துக்குள்ளே செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஆப்ஷன் ஏ பாருங்கள், வடசென்னை வளர்ச்சி திட்டம். ஆப்ஷன் பி, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஆப்ஷன் சி, அம்பேத்கர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஆப்ஷன் டெல்லி தொல்குடி திட்டம். ஸோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கான 5 செகண்ட்ஸு. ஓகேங்களா, ஸோ பழங்குடியின பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் வசதியை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா தொல்குடி திட்டங்க. தொல்குடி பழங்குடி. ஓகேங்களா, தொல்குடி பழங்குடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10வது கேள்வி. பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, நிர்பயா நிதி. ஆப்ஷன் பி, காவல் கரங்கள் திட்டம். ஆப்ஷன் சி, இமைகள் திட்டம். ஆப்ஷன் டெல்லி பார்த்தீங்கன்னா பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு திட்டம். ஸோ உங்களுக்கான அந்த 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமைகள் திட்டங்க. பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு 2024 ஜூன் 23 உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் வடக்கு மண்டலத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. நிர்பயா நிதின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 உங்களுக்கு அந்த நிர்பயா அவங்களுடைய அந்த வழக்கை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகனா பெண்களை இல்லை பாலியல் குற்றங்கள்லேருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, பெண் குழந்தைகளை கிடையாது, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதி தான் என்னது நிர்பயா நிதி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11வது கேள்வி. வணிக நிறுவனங்கள் வணிகர்கள் வணிக வரியுடைய அந்த நிலுவைத் தொகையை செலுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட புதிய அணுகுமுறை எப்போது தொடங்கப்பட்டது? அந்த திட்டத்துடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, இ பட்டகம். ஆப்ஷன் பி, சமாதான திட்டம். ஆப்ஷன் சி, நம்பிக்கை இணையம். ஆப்ஷன் டெல்லி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம். சொல்லுங்கள். வெரி குட். இதுக்கான விடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானங்க. சமாதான்கிற ஒரு திட்டம் தான் அதுக்கான விடை. 2023 to 24 பட்ஜெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. வணிகர்கள் வந்து 50,000 ரூபா வரைக்கும் வரி வட்டி அபராதம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட பர்சன்டேஜை செலுத்தி என்ன பண்ணலாம், வரியுடைய நிலுவை வழக்கிலிருந்து தப்பிச்சுக்கலாங்க அவங்க. இதுக்காக தொடங்கப்பட்டதான் இந்த சமாதான திட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12வது கேள்வி. ஊரக பகுதியில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க உதவி செய்யக்கூடிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, டிஎன் ரைஸ் அப்படின்னு திட்டம். ஆப்ஷன் பி, ஸ்டார்ட் அப் தமிழா. ஆப்ஷன் சி, வளர் திட்டம். ஆப்ஷன் டெல்லி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஸோ உங்களுக்கான அந்த செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஊரக பகுதியில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன் ரைஸுங்க. தமிழ்நாடு ரைஸ், தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்டு ஸ்டார்ட் அப் எனாபிளர்னு சொல்லுவாங்க இதோடைய அப்ரிவேஷன். ஓகேங்களா, இது 2024 ஜூலை 2 சென்னையில் உங்களுக்கு தொடங்கியிருப்பாங்க. ஊரக பகுதியில் கூடிய பெண்கள் வந்து தொழில் முனைவராக உருவாக்குறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் திட்டம். ஆக்சுவலாக இந்த 4வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்ந்து காட்டும் திட்டம். அந்த வாழ்ந்து காட்டும்ன்ற திட்டத்துடைய துணை திட்டம் தான் இந்த டிஎன் ரைஸ் திட்டம். இல்லையா, இப்போல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா சார்? ஆமாம் கேட்குறாங்க. ஏன்னா நான் முதல் திட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இளையா அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஸோ உங்களுக்கு குரூப் 2 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இளையா அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்டோட பேர் என்ன கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் 2மே வச்சுருந்தாங்க. நான் முதல்வனும் ஆப்ஷனில் இருந்துச்சு, இந்த இளையான்றதும் ஆப்ஷனில் இருந்துச்சு. உங்களுக்கு ஆன்சர் என்னென்னா இளையா அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கீமுக்கு கீழே ஒரு சப்ஸ்கீமாக ஒன்று கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சப்ஸ்கீமையே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கேள்வியை கேட்பாங்க. அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பாக தனித்தனியாக ஒன்றையும் படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சில பேர் கேட்பீங்க, ஏன் சார் குரூப் 4ஐயும் குரூப் 2வையும் கம்பேர் பண்ணுறீங்க, ஏன் சார் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து குரூப் 4 அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் கொஸ்டின் கேட்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, நம்மளுடைய தரத்தை எப்பயுமே ஒரு முதல் 100 பேத்துக்குள்ளே போகணும்னா இந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் போக முடியும். இல்லை, அதனால் குரூப் 4 குரூப் 2லாம் படிக்கக்கூடாதுன்னு அவசியமே கிடையாது. அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள். இல்லை, குரூப் 2 குரூப் 1 எல்லாத்தோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன ட்ரெண்டு அப்படிங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அதை அட்டன் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே டெக்னிக்கல் எக்ஸாமு இல்லை லாஸ்ட்டாக நடந்த அப்புறம் கோர்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதில் எப்படிலாம் கேட்குறாங்கன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை, ஏன்னா நிறைய பேர் கேட்டு
கேட்டுட்டு இருக்கிறீங்க, எதுக்கு சார் குரூப் 2 கம்பேர் பண்ணுறீங்க, எதை கம்பேர் பண்ணுறீங்கன்னு. குரூப் 4னா உங்களுக்கு 10வது மட்டும் தான் கேட்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இல்லையா. டிஎன்பிசி கேட்டு நிறைய டைம் வந்து அவங்க சிலபஸ்க்குள்ளே மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக போகிறது தான் நல்லது. அதுக்கப்புறமா வேலை போச்சுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது ஓகேங்களா. அடுத்து வந்துருங்க 13வது கேள்வி. அரசு நலத்திட்டங்களுடைய பயன்களை குறித்து பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ஓகேங்களா. கேட்டு தெரிந்து கொள்வது இந்த திட்டத்துடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ உங்களை தேடி உங்கள் ஊரில், ஆப்ஷன் பி கள ஆய்வில் முதல்வர், ஆப்ஷன் சி மக்களுடன் முதல்வர், ஆப்ஷன் டெல்லி நீங்கள் நலமான்ற திட்டம். உங்களுக்கு 5 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமாதாங்க ஓகேங்களா. அரசு திட்டங்களுடைய பயன்களை குறித்து என்னது நீங்கள் நலமா திட்டம் சென்னையில் வந்து நடந்துச்சுங்க. முதல்ல நேரடியாக மக்கள்கிட்டே போய் கேட்பாங்க. யாருன்னா முதல்வர், அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை செயலாளர் போய் கேட்பாங்க. 2024 மார்ச் 6 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா. மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களை தேடி உங்கள் ஊரில், கள ஆய்வில் முதல்வர், மக்களுடன் முதல்வர். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஆய்வு பண்ணுறது ஓகேங்களா. கேட்குறது வேறு, ஆய்வு பண்ணுறது வேறு ஓகேங்களா. நம்மளோட இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் பழைய வீடியோ போய் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆய்வு பண்ணுறதுங்கிறது வேறு, மக்கள்கிட்ட போய் நலத்திட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறது வேறு ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். 14வது கேள்வி. மாதம் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் முகாம்கள் நடத்தப்பட்டு வட்டார அளவில் ஆய்வு மேற்கொள்ளப்படக்கூடிய திட்டத்திற்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மக்களுடன் முதல்வர், ஆப்ஷன் பி நீங்கள் நலமா, ஆப்ஷன் சி உங்களை தேடி உங்கள் ஊரில், ஆப்ஷன் டெல்லி முதல்வரின் முகவரி திட்டம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே சொல்லிடலாம். ஸோ இதுக்கான விடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரிலுங்க இல்லை, உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ இதான் மாதம் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியோட தலைமையில் சென்னையை தவிர்த்து எல்லா பகுதிகளிலும் என்ன நடக்கும், ஆய்வு நடக்கும். இன்றைக்கி காலையில் 9 மணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க. நம்மளுடைய நலத்திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போயிருக்குன்றதை ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் 2024 ஜனவரி 31 ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. அடுத்து கடைசி கேள்வி 15வது கேள்வி ஓகேங்களா. சாரி, உங்களுக்கு வந்து 15 சொல்லி நம்பர் போட்டனால 16 கேள்வி ஆகிடுச்சுங்க இல்லை. ஸோ 16 கேள்வி வந்திருக்குது. 16 கேள்விக்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கின்றதை பார்க்கணும். சரி, 14வது கேள்வி இப்போ, அதாவது 15. வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஓகேங்களா சுற்றுலா அழைத்து சென்று ஒரு 18லேருந்து 30 வயசு இருப்பாங்க அந்த இளைஞர்கள் ஓகேங்களா. அந்த இளைஞர்களை தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு வந்து சுற்றுலாக்கு அழைத்து செல்வது, தமிழ்நாட்டுடைய புகழை பரப்புவது, அந்த திட்டத்துடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எனது கிராமம் திட்டம், ஆப்ஷன் பி தொல்குடி திட்டம், ஆப்ஷன் சி வேர்களை தேடி, ஆப்ஷன் டெல்லி நெய்தல் மீட்சி திட்டம். ஓகே, இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா வேர்களை தேடி திட்டங்க 2023 இல்லை. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு ஓகேங்களா. வேர்களை தேடி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் உங்களுக்கு. 2023 மே 24 ஓகேங்களா. சிங்கப்பூரில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வெளிநாட்டில் வாழக்கூடிய 18லேருந்து 30 வயசுக்கு உட்பட்ட தமிழர்களை என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 200 இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் சுற்றுலா மாதிரி சுற்றி காமிப்பாங்க ஓகேங்களா. அதான் அந்த ஸ்கீமுடைய பேர் ஓகேங்களா, குறிச்சுங்க. அடுத்து கடைசியாக 15 அதாவது 16வது கொஷின். மணற்கேணி செயலி இல்லை எங்கு தொடங்கப்பட்டது? மணற்கேணிங்கிற செயலி எங்கு, சிம்பிளான கொஷின் தான். மணற்கேணி செயலி எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை அண்ணா கல்லூரி, ஆப்ஷன் பி செங்கல்பட்டு, ஆப்ஷன் சி திருவள்ளூர், ஆப்ஷன் டெல்லி காஞ்சிபுரம். சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா மணற்கேணி செயலிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டங்க இல்லை. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. சேலையூரில் இருக்கக்கூடிய தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க செங்கல்பட்டில் ஓகேங்களா. 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா பாடத்தையும் காணொலி வீடியோ காட்சி மூலம் அவங்களுக்கு நடத்துவாங்க இல்லை. இதுதான் மணற்கேணி செயலி அப்படிங்கிறது. 2023 ஜூன் 25 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. மொத்தமாக 16 கேள்விகள் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த 16 கொஸ்டின்ஸில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 10க்கு மேலே நீங்கள் எல்லாருலேயும் 12க்கு மேலே நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிங்க, பிராவோ சொல்லிக்கிங்க. பிராவோ, சூப்பர், வெரி குட் சொல்லிக்கங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 12 கேள்விகளுக்கு மேலே சரியாக விடை அளிச்சிருக்கீங்களான்றதை உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்டில் நீங்கள் எத்தனை 16 கேள்விக்கு எத்தனை ஸ்கோர் கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்த திட்டங்களுக்கு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். 40 திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த 40 திட்டங்களுக்கான பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா. பிகினராக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தது நிறைய டெஸ்ட் வரப்போகுது, ஸ்டூடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.